ஸோ நாளை பயோசால்ட் வகுப்பு இருக்கும். நாளை மறுநாள் காம்பினேஷன்ஸ் கிளாஸ். காம்பினேஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி காம்பினேஷன்ஸ் கிளாஸ் குரூப்ல போட்டிருக்கக்கூடிய வாய்ஸ் ரெக்கார்டிங்க கேட்டு வந்து ஏதாவது முடிஞ்சா வந்து பதில் பதிவு கொடுங்க. அப்படி இல்லைன்னா லைவ் கிளாஸ்ல வரும்போது பதில் பதிவு கொடுக்கலாம். சரியான பதில் பதிவு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு சில மானிட்டரி கிஃப்ட் அப்படிங்கிறது லைவாவே அளிக்கப்படும். சரியான ஆன்சர் கொடுத்திருந்தா மட்டும்தான். ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஒருவேளை வந்து சரியா வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மானிட்டரி அமௌண்ட் வந்து நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்ல இருந்து எத்தனை பேர் சரியா சொல்றாங்களோ அப்போ வந்து அது ஒரு சிறிய குறுகிய அமௌண்ட் இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்ட் இருந்தாலும் சரி, அது ஈக்குவலா வந்து பிரிச்சு டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படும். அப்படி இல்லை சார் எங்களுக்கு வந்து மானிட்டரியா வந்து கிஃப்டா வந்து வேணாம் அப்படின்னு சொன்னா நீங்க ஃபீஸ் என்ன பேமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபீஸ்ல இருந்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணிக்கலாம். அது வீக்லி பேமெண்ட்டா பண்றவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை சார் ஃபுல் பேமெண்ட் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல வேற ஏதாவது கிளாஸஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ இதுல பயோசால்ட் கிளாஸ்ல நாளை இருக்கக்கூடிய வகுப்புகள்ல நமக்கு வந்து தியரிட்டிக்கல் கிளாஸ் அப்படிங்கிறது இந்த வாரமும் அடுத்த வாரத்திலையும் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல நமக்கு வாய்ஸ் டயக்னோசிஸ் ஒருத்தரோட வாய்ஸை பேஸ் பண்ணியே என்ன பயோசால்ட் அப்படிங்கிறதும் அடுத்ததாக அடுத்த ஒரு இது வந்து வாய்ஸ் டயக்னோசிஸ் ஒரு வாரம் இருக்கும். அதுக்கு அடுத்த வாரத்துல வந்து நமக்கு டங் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது ஒரு வாரத்துல இருக்கும். அதற்கு அடுத்த வாரங்கள் வந்து நமக்கு காம்பினேஷன்ஸ் கேஸ் ஸ்டடிஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதற்கும் அடுத்த வாரங்கள் டைம் இருந்தது அப்படின்னு சொன்னா இடையிலே வந்து நமக்கு அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா இருக்கக்கூடிய கான்செப்ட் கவர் ஆயிடும். அப்படி நேரம் தனியா இருந்தது அப்படின்னு சொன்னா எக்ஸ்க்ளூசிவாவே நமக்கு அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா வந்து பயோசால்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வரும். அப்ப நமக்கு இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல பார்க்க போறக்கூடிய அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறதும் சரி, அல்லது அஸ்ட்ராலஜி ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பேசிக்கான அல்லது ஓவராலான விஷயங்கள் மட்டும்தான். அதுலயே நம்ம தனியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்படி வந்து நமக்கு இந்த மலர் தேர்வுகளை வந்து நமக்கு அஸ்ட்ராலஜிக்கல் மலர் தேர்வுகள் அப்படிங்கிறத பார்க்குறோமோ அதே போல நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம அந்த பயோசால்ட் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதை நம்ம தனியா எடுத்தோன்னா அதுவே நமக்கு ஒரு 3 மாசங்கள் வந்து ஓடிடும். அதனால வந்து இப்ப இருக்கக்கூடிய பயோசால்ட் கிளாஸ்ல வந்து நமக்கு என்ன கவர் ஆகுதோ அந்த அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறத மட்டும் கவர் பண்ணி சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு இந்த மலர் திருக்குள் வகுப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம இந்த மலர் திருக்குள் வகுப்புல பார்க்க இந்த ஜோதிட மலர் திருக்குள் வகுப்புல பார்க்கிறது பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சார்ந்த பொதுவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து பார்த்துரும். அதுல ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜோதிட மருத்துவம் அல்லது மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூசிவா அந்த மருத்துவம் சார்ந்த ஜோதிடத்துக்கு மட்டும் வந்திருக்கும். ஒவ்வொரு விஷயங்களையும் வெறும் மருத்துவமா மட்டும் பாக்குற மாதிரி வந்திருக்கும். அது வந்து நமக்கு தனியான ஒரு வகுப்பா தான் வந்திருக்கும். ஏன்னா அது வந்து நமக்கு இந்த அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் ரெமெடி அப்படிங்கிற கோர்ஸ்லயே வந்து மிங்கிள் ஆகாது. ஏன்னா அதனுடைய அடிப்படையில் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அஸ்ட்ராலஜி ரீதியா பார்க்கணுங்கிற அவசியமே வந்து இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா மலர் திருக்குள் அப்படிங்கிறது பொதுவா வந்து ஒரு மருத்துவ முறைகளை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா நம்ம அதுவா மட்டும் பார்க்காம ஓவரால் ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் ரெமெடிஸ் சொல்லும் போது ஜோதிடம் சார்ந்த முழுவதுமான அனைத்து விஷயங்களும் மலர் திருவுல எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது. அதுல ஸ்பெஷலைசேஷனா எடுத்து சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மருத்துவ ஜோதிடம் மலர் திருவுல அப்படிங்கிறது தனியா வந்து வரும். அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இந்த அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் ரெமெடிஸ் கோர்சஸ்ல வந்து நம்ம படிப்படியா போகும்போது அந்த தனியான எக்ஸ்க்ளூசிவான வகுப்புகளை சார்ந்தோ அல்லது வந்து இந்த வகுப்பில் படிச்சவங்களுக்கு அதுல என்ன எக்ஸ்க்ளூசிவா வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் ரெமெடி கிளாஸை பொறுத்தவரையில அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜோதிட விதிகளுக்குள்ள நம்ம உட்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப வரையில வந்து பொதுவா சொல்லியிருக்கோம், இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தடுத்த வகுப்புகள்ல வரக்கூடியதான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப வரை நம்ம ஈஸியா பார்த்துட்டோம். அடுத்தடுத்து எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விதிகள் எல்லாம் வந்து வரும். அப்ப எந்த ரெமெடி எடுக்கிறது, எந்த ரெமெடி எடுக்கக்கூடாது, எல்லா ரெமெடியுமே வர்ற மாதிரி இருக்கு, எதை எடுக்கிறது எதை எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி வந்து இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கடைசி பார்ட் ஒரு 10வது 11வது 12வது வகுப்புகள்ல கிளாரிட்டியா வந்து தெரிஞ்சிடும். அப்ப நம்ம 3 மந்த் பேச்சுலர் ரெமெடி கோர்சஸ் சொல்ற மாதிரி தான் ஒவ்வொரு வகுப்புல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து அப்படியே பிளைண்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இறுதியில நம்ம போக 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 பாத்தீங்கன்னா
முன்னாடி பார்த்த இந்த ஒவ்வொரு வகுப்புல இருந்தும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ரெமிடிஸ் வந்து எந்த ஃபார்முலா எப்படி வந்து ரொம்ப எளிமையாக ஜோதிடத்தோட பொருத்தி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் கடைசி பார்ட் வரும்போது ரொம்ப தெளிவா வந்து நான் சொல்றேன். இப்ப சொன்னாலும் வந்து அது புரியாது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நமக்கு அது அவசியம் இல்லை. கடைசி பகுதிகளை பார்க்கும்போது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப நுணுக்கமாக தெரிய வரும். ஸோ இந்த அறிவிப்போட நம்ம இந்த செஷன் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கலாம்.